எங்களுக்கு ஃபுல்லாக அரேஞ்ச் மேரேஜ் தான். ஸோ பொண்ணு பார்த்தோம், பிடிச்சிருந்தது. ஸோ அது அப்படியே ஃப்ளோ போயிடுச்சு. இன்டர்வியூ வச்சேன், இன்டர்வியூ கேட்டேன். ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சிம்பிள் ப்ரோ. நான் என்ன கேட்டேன், என்ன பண்றீங்க, எங்க ஒர்க் பண்றீங்க, ஒர்க் என்ன. பொண்ணு பார்க்க போகும்போது அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு கேட்டது, ஐ ஜஸ்ட் இம்ப்ரெஸ். நான் இம்ப்ரெஸ் ஆனதுல அவங்க ஃபேமிலிலயும் சரி, எங்க ஃபேமிலியும் சரி, எந்த இடத்தையும் என்னை விட்டு கொடுக்கல. ஸோ நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ அதனாலே பயங்கர லவ் ஜனா மேல. ஜனா ஃபர்ஸ்ட் சொன்னது, அதுலயும் நான் இம்ப்ரெஸ் ஆனது அதுதான். இப்போ வீட்டுல எப்படி இருக்கியோ அப்படியே நீ இங்க இருக்கலாம், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இது அது எதுவும் இருக்காது, ரொம்ப ஃப்ரீயா என்ஜாய் பண்ணலாம். அதாவது அதை விட வீட்டுல இருக்கிறதோட ஹாப்பியா வச்சுப்பேன் பார்த்துப்பேன்னு சொல்லியிருக்கான். ரெக்கார்ட் ஆகுது, பாத்துக்கோங்க. த்ரீ மந்த்ஸா 2 மந்த்ஸா அப்படின்ட்டு ஒரு ஃப்ளோவில் போயிட்டு எண்ட் ஆஃப் தி டே மேரேஜ் ஆயிடுச்சு. லவ் யூ ஜனா. லவ் யூ கிச்சனா. அவ்வளவுதான், முடிஞ்சு. இப்ப நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கேன் என் பொண்ணுக்கு, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். தாலி கட்டும் போது அவங்களும் கண்ணு கலக்கிட்டாங்க. நொடிஞ்சு போய் தான் இருந்தேன். இன்னும் கொஞ்சம் நொடிஞ்சிருவோம். ஏன்னா இனிமேல்ட்டு வீட்டில் ஆள் இல்லை, அவ தான் இருந்தாங்க. இனிமேல் வீட்டில் ஆள் கிடையாது. காலையில் எழுந்துன்னு சொன்னோம், எழுந்திருக்க மாட்டாங்க. அதையும் மிஸ் பண்ணுவோம். எனக்கு செல்ல பொண்ணு கூடயே இருந்தாங்க. அவங்க கூட சண்டை போட்டுன்னே இருப்போம் எப்போ பார்த்தாலும். எவ்வளோ பேசினாலும் உடனே வந்து அப்பா எங்க, அப்பா காணும். நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். கலை வந்து நல்ல பொண்ணு, இப்ப இருக்கிற மாதிரி எப்பவுமே அவங்க சந்தோஷமா இருக்கும். நூடோடி வாழுங்க, நாரும் பெற்று பெருவாழ் வாழுங்க.